பெண்களின் குணாதிசயங்களை பற்றி நாம் இப்போது பார்க்க போகின்றோம். நாம் கைரேகையை வைத்து ஒருவரின் எதிர்காலத்தையும் குணத்தையும் அறிந்து கொள்ளலாம். ஜோதிடத்தில் மனிதனின் வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படும் பல நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதேபோல பெண்களின் கைகளின் அமைப்பை வைத்து அவர்களது குணாதிசயங்களை அறியலாம். பெண்களின் கைகள் மிருதுவாக இருந்தால் அவர்கள் முயலும் எல்லா வேலைகளும் தடையின்றி நிறைவேறும், லாபமும் கிடைக்கும். தர்ம காரியங்களில் இவர்கள் அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். கைகள் வறட்சியாகவும் நரம்புகள் வெளியே தெரியும்படியும் இருந்தால் அவர்களது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். மணிக்கட்டுகள் தெரியாமல் அவர்களது கைகள் இருந்தால் அவர்களுக்கு ஆபரண யோகமும் தெய்வ அனுகூலமும் உண்டாகும். உள்ளங்கைகள் சிறிது பள்ளமாக இருக்கும் பெண்கள் உண்மையை பேசும் குணமுடையவர்களாக இருப்பார்கள். இவர்களிடம் அதிக நல்லொழுக்கமும் இருக்கும். உள்ளங்கைகள் அதிக பள்ளமாகவும் முக்கியமான ரேகைகள் மட்டுமே தெளிவாக தெரிந்தால் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். கைகள் முழங்கால் அளவுக்கு நீண்டிருந்தால் அவர்கள் பாசமானவர்கள், சகல சௌபாகியங்களுடன் இருப்பார்கள். வாழ்க்கையில் சங்கடங்கள் எதையும் சிரித்த முகத்துடன் சகித்துக் கொள்வார்கள். கணவனுக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பார்கள். கைகளில் அடர்த்தியான ரோமங்கள் இருந்தால் அவர்களால் குடும்ப வாழ்க்கையில் நீடித்திருக்க முடியாது. பெண்களின் கை விரல்கள் மென்மையாகவும் அழகாகவும் இருந்தால் சகல சௌபாகியங்களும் அமைந்திருக்கும். இவர்களுக்கு புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகம் இருக்கும். எல்லோரும் பாராட்டும் வகையில் நடந்து கொள்வார்கள். நீண்ட கைவிரல்களை உடைய பெண்கள் கலை ஆர்வமுள்ளவர்கள். இவர்கள் இசை ஞானம் உள்ளவர்கள். இசைக்கருவிகளை வாசிப்பதில் பெரிதும் வல்லவர்களாக இருப்பார்கள். சிலர் நாட்டியத்திலும் சிலர் நடிப்பிலும் சிறந்து விளங்குவார்கள். கைவிரல்கள் நெருக்கமாக இருந்தால் கஞ்சத்தனம் உடையவர்களாக இருப்பார்கள். பணம் சேமிப்பதிலேயே எப்போதும் குறியாக இருப்பார்கள். விரல்கள் அதிக பருமனாக இருந்தால் கணவனுக்கு பாதிப்புகளை உண்டாக்கும். கைவிரல் நகங்கள் சொத்தையாகவும் கருப்பாகவும் இருந்தால் ஆயுட்காலம் முழுவதும் கஷ்டங்களையும் வறுமையையும் உண்டாக்கும். விரல் நகங்கள் சிவந்து பளபளப்பாக அழகாக காணப்பட்டால் அப்பெண்கள் ஆரோக்கியமானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள். கைகள் சமமாக இருந்தால் அவர்களுக்கு எல்லா சௌபாகியங்களும் கிடைக்கும். குடும்பத்தை நன்றாக நிர்வகிப்பவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு அதிக மரியாதை கொடுப்பவர்களாக இருப்பார்கள்.